செல்வராஜ் சார், மதிமுகவுடைய அரசியல் வரலாறு எல்லாமே குறிப்பிட்டு பேசினாரு. தேர்தல் நேரத்தில் கூட்டணி அப்படிங்கிறது எப்போனா மாறுபடலாம், அதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனால் திமுக இருக்கட்டும், அதை தொடர்ந்து அதை கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், அதிமுகவோட பாஜகவோட அதிமுக ரகசிய கூட்டணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதை நோக்கி நகர்கள் இப்போ போயிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, தவறு இருக்குன்னு நம்ம சொல்ல வரல, தவறாகவும் நம்ம சொல்லல. நிலைப்பாட்டில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் விவாதிக்கப்பட வேண்டிய செய்தி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 2014 முன்பு 2014 பின்பு என்று இந்த இரண்டு நிலைகளில் இருந்துதான் நம்ம பாஜக அணுகணும். 2014 முன்னாலே வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மிதவாத அரசியலை தான் நடத்தினாரே தவிர மதவாத சிந்தனைகளை, பாசிச சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் ஆட்சி பண்ணல. அவர் ஆட்சியே கவிழ்க்கப்பட்டது. அவர் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் அதிமுக, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். மீண்டும் அவர் தேர்தலிலே வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தார் என்பது வரலாறு. அதனால பாரதிய ஜனதா கட்சி நீங்க கூட்டணி சேரணும் சேரலைன்னா அவங்களுடைய வரலாறு 2014 பின் 2014 முன் அந்த இரண்டு நிலைகளில் வைத்துதான் பார்க்கணும். 2014 பிறகு அவருடைய நடவடிக்கைகளில் தான் நாம் அணி சேரக்கூடாது, பாஜகவோடு திராவிட இயக்கங்கள் ஒரு காலம் கூட்டணி சேரக்கூடாது என்கிற நிலைப்பாட்டிற்கு வந்ததுக்கு காரணம் அடிப்படை இந்துத்துவ பாசிச இந்துத்துவ அரசியலை, மதவாத அரசியலை, சதிவாத அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்பதுதான் திராவிட இயக்கங்கள் அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் கூட்டணி அமைவதும் கூட்டணி அமையாததும் நம்ம நண்பர் விஜயகுமார் அவர்கள் சொன்னது போல அதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய இடத்திற்கு நாம் தரப்படுகிறோம். என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு செய்தி நான் முக்கியமா சொல்லிடுறேன். அவர் அமித்ஷாவை சந்திப்பது என்பது இந்த தொகுதி மறுசீரமைப்புல திமுக நாடகமானது. ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டாரு, தென்னிந்திய மாநிலங்களுக்கு சீட்டெல்லாம் குறையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் நாடகம் ஆடுறாங்க, மக்களவையை முடக்க வேண்டாமாங்கிறார். இவங்களுக்கு மக்களவையை முடக்குவது மட்டும்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கிற காரியத்தினுடைய உச்சகட்ட வெற்றி என்று இவர்கள் நினைத்து பேசுவது என்பது தவறு. ஒட்டுமொத்தமாக இந்த 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 மறுசீரமைப்பை பொறுத்தவரை இது ஒரு மாநிலம் மட்டும் இணைந்து இந்திய அரசோடு இந்திய ஒன்றியத்தோடு போராடிவிட முடியாது. ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய, அதனால் பாதிக்கப்படுகிற, அதாவது தொகுதிகள் குறையும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இல்லை, மாநில சுயாட்சியினுடைய அதிகாரங்கள் எல்லாம் ஒன்றியத்திடம் போய் சேரும் என்று நினைக்கிறவர்கள் கூட. இன்னைக்கு ஜார்க்கண்ட் முதல்வர் கூட இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கார். நேற்றைக்கு தமிழக முதல்வர் எடுத்த முயற்சிகளுக்கு நான் இருப்பேன், அவர் எடுத்த முயற்சி சரிதான் சொல்லியிருக்காங்க. அப்படி இந்தியா முழுமைக்கும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு செய்தியை தவிர இவர்கள் பேசுகிற மாதிரி இப்ப என்ன அவசரம், அதுக்கு இன்னும் 10 மாசம் டைம் இருக்குன்னு சொல்லக்கூடிய சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசும்போது திமுக எம்பிக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் பிரதமர் கிட்ட இது தொடர்பாக மனு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதை முன்கூட்டி எடப்பாடி பழனிசாமி முந்திக்கிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லாட்டி அமித்ஷாவோட சந்திப்பு அப்படிங்கிறது டீலிமிட்டேஷன் தொடர்பாக இருந்தா அப்படின்னா அது முன்கூட்டியே அவர் முந்திட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டாச்சு. அனைத்து மாநில முதல்வர்கள், 7 மாநில முதல்வர்கள், 24 இயக்கங்களுடைய தலைவர்கள்லாம் கலந்து கொண்டு இதை அடுத்த கட்ட கூட்டத்துக்கு எடுத்துட்டு போகிற போது இது அமித்ஷா கையில கொண்டு போய் இந்த கடிதத்துல கொடுக்கறதுனால என்ன நடந்துரும் என்று அவங்க நினைக்கிறாங்க. சும்மா இல்ல, அதுதான் காரணம் நினைக்கிறீங்களா? அதுதான் காரணம் நினைக்கிறீங்களா? இந்த சந்திப்புக்கு அதான் காரணம் நினைக்கிறீங்களா? இல்ல, அதெல்லாம் காரணம் இல்லைங்க. அது ஒரு சப்பை காரணம் தான். அது ஒரு காரணமாக சொல்வதற்கு பயன்படுத்துகிறார். அதை பயன்படுத்த கூடாது. ஏன்னா அந்த மறுசீரமைப்பு என்பது இந்தியாவினுடைய பல மாநிலங்களை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு பெரிய கடமைப்பாடு இருக்கிறது. ஒட்டுமொத்த குரலாக இந்த குரல் ஒலிக்க வேண்டும் என்று நாம் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதை இவ்வளவு எளிதாக அமித்ஷா கிட்ட போய் கடிதம் கொடுக்க போறான்னு சொல்லுகிற அளவிற்கான நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய செய்தி. அப்ப தேர்தல் கூட்டணி, பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தான் அப்படிங்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்துடுறேன். ரெண்டாவது, நீங்க இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்று வருகிற பொழுது இன்றைக்கு தமிழகத்தினுடைய குரல் இந்தியாவெங்கும் ஒலிக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. பாதிக்கப்பட்டிருக்கிற 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகள் தங்கள் தாய்மொழி அழிந்து போனதே என்று கூட தெரியாமல்
இருக்கிற மக்கள் கூட இன்னைக்கு போஜ்புரி, மைதிலி போன்ற அழிந்து வருகிற மொழி சார்ந்தவர்கள் இன்றைக்கு அது குறித்து அவர்கள் மாநிலங்களில் பேச ஆரம்பித்தவுடன் 2 நாளைக்கு முன்னால மத்திய உள்துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இனிமேல் மாநிலங்களுக்கு இடையே கடித போக்குவரத்தை அந்தந்த மாநில மொழிகளில் செய்வதற்காக ஒரு தனி அமைப்பை நாங்கள் உருவாக்கி அதற்கான ஆப் எல்லாம் உருவாக்கி நாங்கள் கடித போக்குவரத்தை துவங்க போகிறோம் என்று உள்துறை பாஜக ஒன்றிய அரசு இறங்கி வந்திருப்பது என்பது இந்த இருமொழி கொள்கை என்பது ஏதோ தமிழகத்தினுடைய குரலாக இல்லாமல் இந்தியாவினுடைய குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை அதிமுக அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு சராசரி அரசியலுக்கு இவர்கள் பயன்படுத்துகிற விஷயங்கள் இந்த இருமொழி கொள்கையும் மறுசீரமைப்பும் இல்லை. நான் இதை விட்டுறேன். இரண்டாவது, பாஜகவோட கூட்டணி சேர்வதை தவிர எடப்பாடியார் அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்பது நன்கு அறிந்தது. எல்லா அரசியல் தளங்களிலுமே அதிமுகவுக்கு ஒரு வழி இல்லையா, இல்ல தமிழகத்துல பாஜகவுக்கு ஒரு வழி இல்லையா? அதிமுகவுக்கு வேற வழி இல்லை. பாஜகவை மீறி பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இல்ல. அவர் பேசுறத பொறுத்து நீ கட்சி கூட இருக்குங்கிறதுக்காக அவர் பேசுவதெல்லாம் வைத்து அவருடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அதுக்கு காரணம் நான் சொல்றேன். அவருக்கு முன்னால் இருக்கிற சவால்கள் மிக முக்கியமான சவால். பெருந்தவர்களை இணைக்கக்கூடாது. ஓபிஎஸ்ஐயோ சசிகலாவையோ தினகரன் அவர்களை இணைப்பதில் அவருக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. நாம் கூட்டணி சேர்ந்து போகணும்னு பாஜக நினைக்கிறாங்க. இப்ப அவர் முன்னாலே போய் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லிய அரசியல் காரணம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், பாஜகவுடன் கூட்டணி சேர்வதற்கு நான் தயார். ஆனால் அமமுக தினகரன் அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ சசிகலாவையோ இணைப்பதற்கான அழுத்தத்தை நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் நான் பாஜகவோடு கூட்டணி அமைவதற்கு தயார் என்று சொல்வதற்குத்தான் அவர் அமித்ஷாவை போய் சந்தித்திருக்கிறார். அதை ஒருவேளை அமித்ஷா ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி அமையும். தேர்தல் களத்தில் பாஜக நீங்க என்ன ஏற்கனவே சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, இப்ப போய் நீங்க பாஜகவோட சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லி தேர்தல் நேரத்திலே அந்த பிரச்சனைகள் வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, திராவிட இயக்கங்களுடைய எதிர்நிலையில் மிக வீரியமாக பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிற காலம். அந்த விஜயகுமார் அவர்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். அவர் பாஜக அவ்வளவு எளிதானவர்கள் இல்லை. இன்னைக்கு எடப்பாடியார் அங்கு போய் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அரசியல் காரணமாக இன்னொன்று பேசப்படுவது, அவருடைய சம்பந்தி வீட்டில் ராமலிங்கம் அவர்கள் வீட்டில் நடந்த சோதனையில் 650 கோடி ரூபாய் முறைகேடு என்று ஈடியை வைத்து இன்றைக்கு மிரட்ட ஆரம்பித்திருக்கிற சூழ்நிலைகள். இப்படி மும்முறை தாக்குதலில் இருந்து அவர் எடப்பாடியார் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், என் தலைமையில் இருக்கிற அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி சேர்வதாக இருந்தால் மட்டும் நான் கூட்டணிக்கு தயார் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அதில் செய்வார், அதில் வெற்றியும் என்று நான் சொல்லுகிறேன். அவருடைய ஒன்று பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தேர்தல் களத்துல எதை வேணா பேசலாம். ஆனால் மற்றவர்களை இணைக்காமல் இருப்பதுதான் தன்னுடைய வெற்றி என்று நினைக்கிற சூழ்நிலையில் பாஜகவோடு நிச்சயம் கூட்டணி சேர்வார். அதற்கான காரணங்கள் இப்ப அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் விரிவாக எடுத்து சொன்ன மாதிரி பல காரணங்களை சொல்லலாம். ஆனால் பாஜகவுடைய நடவடிக்கைகள், அவருடைய அரசியல் என்பது திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நாதமான சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை, அனைவருக்குமான வளர்ச்சி இந்த 4 நிலையில் இருந்து விலகி ஒற்றை இந்தியாவை, ஒரு மொழி தேசத்தை படைக்க வேண்டும், இந்துத்துவாவை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்று வருகிற பொழுது அதிமுக திராவிட இயக்கமாக இருந்தால், திராவிட இயக்கத்தினுடைய பேரறிஞர் அண்ணாவினுடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்ட இயக்கமாக இல்லை என்பது தெரியும். ஒருவேளை இருந்தால் அவங்கதான் பதில் சொல்லணும். சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.